வீரமாமுனிவர் சொன்னபடியே கச்சிராயர் தேவமாதாவிடம் தினமும் விசுவாசத்துடன் வேண்டினார். ஓர் இரவில் கச்சிராயர் கனவில் தேவமாதா தோன்றி, கச்சிராயரே, நான் கானகத்தில் தனித்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து கொடுத்தால் உன் குலம் விளங்க ஓர் ஆண்மகனை தருவேன் என்று சொல்லி காட்சி கொடுத்தாங்க. குறுங்காடான கோணான் குப்பத்தை தூய்மைப்படுத்த தன்னுடைய பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் தேவமாதாவின் சுரூபத்தை மறைச்சு வச்சிருந்த புதர் அருகில் ரத்தம் வர்றதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த செய்தியை கேட்ட கச்சிராயர் மிகவும் வியந்தார். தன்னுடைய கனவில் வந்த திரு உருவமும் இந்த சுரூபத்தின் உருவமும் ஒன்றாக இருப்பதை கண்டு மிகவும் மகிழ்ந்து கண்ணீர் விட்டு அங்கேயே வழிபட தொடங்கினார்.